உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை வேணும்னா நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கல் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை பேட்டர் இந்த மாதிரி நீர்க்க தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஓப்பன் பவுலில் நல்லா கரண்டி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படியே அந்த எண்ணெய் கொண்டோட யூஸ் பண்ணாதீங்க, நம்மளுக்கு கல் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கல் நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்குது. இப்போ மாவள்ளி வார்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஓட்டையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்ல பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் விட்டு கிறிஸ்பி ஆகிற வரலையும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப முருகலாக வேணும்னா நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா அதுவே தானாகவே கல்லுலேருந்து மேலே எழும்பி வரும். இது முக்கியமான டிப்ஸ். தோசை கரண்டியில் இங்கே பாருங்கள், இந்த மேடு மாதிரி இருக்கிறத நம்ம உள்ளே விட்டு தூக்கினோம்னா நம்மளுக்கு தோசை லிஃப்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த பள்ளமாக இருக்கிறது மேலே இருக்க மாதிரி பார்த்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தோசை லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு இந்த க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for your love and support.